நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற தலைப்பு God's family, தேவனுடைய குடும்பம். அவருடைய குடும்பத்துல இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நூத்தி 19வது பேஜ்ல நேற்று போன செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த பாடத்தை முடிக்க முடியல. 119வது பேஜ்ல 2வது பேராகிராஃப்ல இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். My God will meet all your needs according to his glorious riches in Christ Jesus. 9வது வசனம் பிலிப்பியர் 4:19ல என் தேவன் my God will meet all your needs, உன்னுடைய அனைத்து தேவைகளையும், not all your wants, நீ ஆசிக்கிற எல்லாத்தையும் அல்ல, தேவைகள் அனைத்தையும். all your needs and wants are different. needs ன்னு அர்த்தம் வேற, wants ன்னு அர்த்தம் வேற. சோ அந்த வசனம் என்ன சொல்றது? not all you wants, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இல்ல, உன்னுடைய தேவையெல்லாம் according to his glorious riches in Jesus Christ. அதுதான் பிலிப்பியர் 4:19 வாசிமாது 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லா குறைவைகளையும் நிறைவாக்குவார். ஏன்? Because we are connected with his family. அவருடைய God's ஃபேமிலியோட நம்ம சேர்க்கப்பட்டிருக்கிறோம், கனெக்ட் பண்ணிருக்கிறோம். As a children of God, we got to share in the family fortune. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ஆவியினாலே மறுபடியும் பிறந்த நாம் எல்லாரும் we are children of God. தேவனுடைய ஃபேமிலி, குடும்பத்தார், பிள்ளைகள். Here on earth we are given the riches. 10வது எபேசியர் 1:7 பிரகாரம் பூமியில் இருக்கும்போது அந்த காட்ஸ் ஃபேமிலி இணைக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்து பிரகாரம் நமக்கு நிரந்தரமாய் கொடுக்கப்படுகிறது எதுனாக்க 1:7 பிரகாரம் his grace, his kindness, his patience, his glory, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய மகிமை, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, power and mercy, அவருடைய இரக்கம், இதெல்லாம் பூமியில் இருக்கும்போது நமக்கு நிரந்தரமாய் கொடுக்கப்படுகிறதாகும். பட் இன் இட்டர்னிட்டி, பூமியை விட்டு நாம பரலோகத்துக்கு போன பிறகு we will inherit even more. பூமியில் இருக்கும்போது நாம் இயேசுவின் மூலம் தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தை நாம் மாறும்போது என்னென்ன கிடைக்குன்னு வாசித்தேன். நாம பரலோகத்துக்கு போன பிறகு 11வது எபேசியர் 1:18 பிரகாரம் அங்க நமக்கு என்னென்ன கிடைக்கிறது? I want you to realize that a rich and glorious inheritance is given to his people. அந்த வசனம் வாசிமா 1:18. பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். அந்த எபேசியர் 1:18 சுதந்திரம் என்கிற வார்த்தை தமிழ்ல இருக்கு.
இங்கிலீஷ்ல அந்த சுதந்திரங்கிற வார்த்தை இன்ஹெரிட்டன்ஸ். பரலோகத்துக்கு போன பிறகு பூமியில் இருக்கும் போதும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், பரலோகத்தில் இருக்கும் போதும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். தம்முடைய அதுல என்னன்னு கொடுக்கிறார்? ஒண்ணு, ஃபர்ஸ்ட் முதலாவது we will get to be with God forever. அது முதலாவது inheritance, முதலாவது சுதந்திரம். என்னது? சர்வலோகத்தை உண்டாக்கின தேவனோடு கூட என்றென்றும், எவர் அண்ட் எவர் அண்ட் எவர், எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம். இயேசுவை முகமுகமாய் பார்க்கறத பத்தி சிந்திச்சு பார்த்தீங்களா? இயேசுவோடு கூட பேசுறத சிந்திச்சு பார்த்தீங்களா? சோ முதலாவது ஃபர்ஸ்ட் நமக்கு பரலோகத்தில் கிடைக்கிற முதல் இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரம். அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு கூட எப்போது இருக்க போகிறோம். இரண்டாவது, we will be completely changed to be like Christ. பரலோகத்துக்கு போன பிறகு நாம எல்லாரும் குடும்பத்தை, கிறிஸ்துவின் குடும்பத்தை எல்லாரும் கிறிஸ்துவ போல மாறிவிடுவோம். முதல் அவரோடு கூட இருப்போம், இரண்டாவது கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்து போல மாறிவிடுவோம், மூன்றாவது we will be freed from all pain. இந்த பூமியில் இருக்கிற எந்த வேதனையும் சோதனையும் நம்ம தொடாது. அப்படிப்பட்ட பரலோகம். பெயின், we will be freed from pain, வேதனையிலிருந்து, சோதனையிலிருந்து, வலியிலிருந்து. we will be freed from death, மரணத்திலிருந்து, and suffering. நான்காவதாக, we will be rewarded as reassigned position of service. நமக்கென்று ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுக்க போகிறார். இதெல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ். எபேசியர் 1:18 பிரகாரம் இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம். எழுதி வச்சுங்க, அதை பத்தி தியானிங்க, அதுக்குள்ள வசனங்களை தேடி கண்டுபிடிங்க. ஐந்தாவதாக, we will get to share Christ's glory. கிறிஸ்துவோடு கூட அவருடைய மகிமையில நமக்கு பங்கு கிடைக்கும். These are the inheritance. பதினேழாவது வசனத்தை வாசிக்கும். 17. 1 பேதுரு 1:4. 17 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும். ஓகே, அந்த சுதந்திரத்தை பத்தி அந்த சுதந்திரத்துக்கு 3 வார்த்தைகளை, அழியாததும் வாடாததும், அப்புறம் இன்னொன்னு 3 இருக்கும். அழியாதது, வாடாதது, அப்புறம் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே இல்லம்மா, அழியாததும் மாசற்றது, அழியாதது, வாடாதது. அப்பேற்பட்ட தன்மையுள்ள சுதந்திரமாக்கும் அவர் நமக்கு கொடுக்கிறது. மாசு இல்லாத, துப்புரவான், எந்த அழுக்கு இல்லாத, பாவமில்லாத சுதந்திரம். அது மாசு இல்லாத சுதந்திரம், அழியாத சுதந்திரம், வாடாத சுதந்திரம். அந்த அட்ஜெக்டிவ் வார்த்தைகள் அதுல இங்கிலீஷ்ல அதே வசனம். God has reserved a priceless inheritance for his children. God has reserved a priceless inheritance for his children. தம்முடைய பிள்ளைகளுக்காக, இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்காக, இயேசுவின் ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்காக பண்ணிருக்காரு.
ட்ரெயின்ல ரிசர்வ் பண்றாங்களே, பஸ்ல ரிசர்வ் பண்ணாங்களே, அந்த மாதிரி அவர் நமக்காக ஒதுக்கி அந்த அந்த ஆசீர்வாதங்களை நமக்காக மாத்திரம், உனக்காக மாத்திரம், எனக்காக மாத்திரம் ரிசர்வ் பண்ணிருக்க, ஒதுக்கி வைத்திருக்கிறாராக. அது வேற யாருக்கும் இல்ல, நம்ம பேரு தான் அதுல இருக்கும், உங்க பேரு தான் அதுல இருக்கும். It is kept in heaven for you. அந்த ஒதுக்கி அது வச்சு எங்கே பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டது? பியூர், மாசு இல்லாதது, பியூர் undefiled, அழுக்கு இல்லாதது, pure undefiled and beyond the reach of any change or decay, அழியாதது. அப்பேற்பட்ட சுதந்திரம் பரலோகத்துல இயேசுவின் நாமத்தில் அவருடைய குடும்பத்துல இணைக்கப்பட்டவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்குங்கிறத குடும்பத்துல இருக்கிற நம்ம குடும்பத்துல இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு சொல்லணும், சபையில இவைகளை பத்தி சொல்லணும். நாம பூமியில் இருக்கிறதே திருப்தி, பூமியில் இருக்கிற தேவைகளே திருப்தி ஆகல என்ன ஏக்கத்துல இருக்கிறோமாக்கும். நான் கிறிஸ்துவ ஆயிட்டேன், இன்னும் ஒண்ணுமே சரியாகலைங்க அப்படிங்கிற பூமியிலேயே அதிருப்தியோடு இருக்கிறோமா? உண்மையா பையா? பூமியிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? அதிருப்தியோடு, அரமனசோடு. பரலோகத்தில் நமக்கு வச்சிருக்கிற அதை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை நினைக்கிறதுக்கு இஷ்டமும் இல்லை. ஏன்னா இங்க புகழோடும் பேரோடும் வாழணுங்கிறதா ஆசை. நூத்தி 20வது பேஜுக்கு திருப்புவோம். அங்க அந்த குடும்பத்துல, தேவனுடைய குடும்பத்துல இணைக்கப்பட்டவளாய், தேவனுடைய குடும்பத்துல பங்குள்ளவர்களாக, நீ எந்த பாஷக்காரனாலும், எந்த ஜாதிக்காரனானாலும், படித்தவனானாலும் படிக்காதவனானாலும் சமமாக அவருடைய குடும்பத்துல மகனாக, மகளாக, பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைக்கிற அந்த பாக்கியத்துக்கு அடையாளமாக 120வது பேஜ்ல பேப்டிஸ பத்தி நாம் பார்க்க போகிறோம். ஞானஸ்நானம், பேப்டிசம், ஞானஸ்நானம், ஐடென்டிஃபைங் வித் காட்ஸ் ஃபேமிலி. ஞானஸ்நானம் என்பது ஆசீர்வாதத்துக்காக மாதிரி எடுக்கிறதல்ல, ஐடென்டிஃபைங். ஞானஸ்நானத்தின் மூலம் நான் தேவனுடைய குடும்பத்தோட அடையாளப்படுத்தப்படுகிறேன். Healthy families have family pride. Members are not ashamed to be recognized as part of the family. நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தை பற்றி, தங்களுடைய ஃபேமிலி பற்றி, தங்களுடைய குடும்பத்தை பற்றி வெட்கப்பட மாட்டார்கள். ஆனால் சிலர் அந்த வெட்கப்படாம ஒரு அடையாளத்தை தரித்துக் கொள்ளுகிற அந்த ஞானஸ்நானத்தை தாமதம் பண்றாங்க அல்லது லேட் பண்றாங்க. Baptism is not an optional ritual. வேணும், ஞானஸ்நானம் என்பது வேணும்னா எடுக்கலாம், இல்லைன்னா இல்ல, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளதல்ல. It must not be delayed or postponed. ஞானஸ்நானம் 120வது பேஜ்ல ஞானஸ்நானம், it signifies your inclusion in God's family. ஞானஸ்நானத்தின் மூலம் தேவ குடும்பத்துல இணைக்கப்பட்ட அடையாளம் முழுக்க ஞானஸ்நானம். It publicly announces to the world. ஞானஸ்நானத்தின் மூலம் இந்த உலகத்துக்கு, தேவனை அறியாத இந்த உலகத்துக்கு, தேவனை வெறுக்கிற இந்த உலகத்துக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகத்துக்கு ஞானஸ்நானத்தின் மூலம்
பப்ளிக்கலி நீயும் நானும் அனௌன்ஸ் பண்ணுகிறோம், இந்த உலகத்துக்கு சொல்லுகிறோம், அனௌன்ஸ் பண்ணுகிறோம் என்னன்னு, I am not ashamed to be part of God's family. ஞானஸ்நானம் எடுக்கிறது போது நீ என்ன பண்ற, இந்த உலகத்துக்கு இந்த காட்ஸ் ஃபேமிலியோட நான் மெம்பர் ஆயிட்டேன் என்று வெட்கமில்லாம சொல்லுறதுக்கு பெயர் ஞானஸ்நானம். ஈவன் கிறிஸ்துவ நாடுகளில் நிறைய பேர் ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டுறாங்க, லேட் பண்றாங்க. அப்படி செய்யக்கூடாது. இந்த குரூப்ல இருக்கிற எத்தனை பேர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காது இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. அப்படி நீங்க ஞானம் எடுக்காமல் இருப்பீர்களா ஆனால், முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களா ஆனால், அதை பத்தி நீங்க சிந்தித்து தீர்மானம் பண்ணி ஒருவரை அணுகி ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு போதரை அணுகி பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் என்கரேஜ் பண்ணுகிறேன். If you know Jesus as your personal savior, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, இயேசு கிறிஸ்துவை மீட்பராக, இயேசு கிறிஸ்து ஆவியினால மறுபடியும் பிறந்தவனாய் இருப்பாய் என்கிற உறுதி உனக்குள் இருக்குமானால், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால கழுகப்பட்டுகிற அந்த நிச்சயம் உனக்குள் இருக்குமானால், do not delay the baptism. ஏன்னா ஞானஸ்நானம் is identifying with God's family. Jesus commanded and his beautiful act for all his family. 19வது வசனத்துல, மத்தேயு தெரிந்த வசனம் தான் நினைக்கிறேன், 28 மத்தேயு 28:19 வாசிமா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. சகல ஜாதிகளையும், தமிழ் பைபிள்ல ஜாதி, இங்கிலீஷ் பைபிள்ல ஜாதின்னு இல்ல, ஆல் நேஷன்ஸ், எல்லா நாடுகளிலும் என்ற நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் அல்லது தள்ளி போட்டவர்கள், நான் பூரணம் அடைஞ்சு விடுங்க ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு நினைக்கிறவர்கள், நீங்க எப்ப பூரணம் அடைகிறதா அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறது. God's second purpose for your life, participating in the fellowship of God's eternal family. ஞானஸ்நானத்தின் மூலம் அவருடைய குடும்பத்துல இணைக்கப்படுகிற அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறோம். அந்த குடும்பத்தோடு இணைந்து வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை நான் பேசும்போது மிகுந்த இருதய பாரத்தோடு பேசுகிறேன். ஏன்னா இந்தியாவுல கிறிஸ்துவ சபைகள்ல ஜாதியினால பிரிச்சு வச்சு, பாஷையினால பிரிச்சு வச்சு, பண வசதியினால பிரிச்சு வச்சு, இப்படியா இந்தியாவோட பாரத்தோடு பேசுகிறேன். இந்த ஃபேமிலி கிடையாது. எங்க ஜாதியெல்லாம், நாங்கெல்லாம் இந்த ஜாதி கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் இந்த பணக்கார கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் ஏழை கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் வில்லேஜ் கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் படிக்காத கிறிஸ்தவர்கள். எவ்வளவு துக்கத்துக்குரிய காரியம், வேதனைக்குரிய காரியம். Your baptism declares your faith. உன்னுடைய ஞானஸ்நானம் எதை காட்டுகிறது? நீ இயேசுவின் மேல வைத்திருக்கிற 100% வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தையும் அன்பையும் காட்டுகிறது. அதற்காக ஞானஸ்நானம் எடுக்க வேணும். இரண்டாவது, உங்க ஞானஸ்நானம் shares Christ burial and resurrection. ஞானஸ்நானத்தின் மூலம் இந்த உலகத்துக்கு என்னத்தை காட்டுகிறோம்? அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் எழுந்தேன் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் அந்த ஞானஸ்நானம்
ஞானஸ்நானம் இத்தனை மெசேஜ்கள் சொல்லுவாகும். ஞானஸ்நானம் has a message to the world. ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் செய்தி சொல்லுகிறோம். மத சடங்கு அல்லாது, கிறிஸ்துவ சடங்கு அல்லாது. முதலாவது, it declares my faith in Jesus. இரண்டாவது, I share Christ's burial. அவர் மரித்தார், அவரோடு கூட நானும் மரித்தேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதால் நான் சொல்றதெல்லாம். அதே போல அது அவரோட நான் உயிரோட எழுந்தேன். அதனால முழுக்கு ஞானஸ்நானம் தண்ணீர்ல அமிழ்த்தி தூக்கி நிறுத்துறது. மூன்றாவது, ஞானஸ்நானம் it symbolizes your death to your old life. உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு இதோடு கூட முடிவு வந்துருச்சு. ஞானஸ்நானத்தின் மூலம் உன்னுடைய பழைய வாழ்க்கை, அது எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மோசமான வாழ்க்கை இருந்தாலும் சரி, அதுக்கு முடிவு வந்துடுச்சு. உன் பழைய மதத்துக்கு முடிவு வந்துடுச்சு. நாலாவது, ஞானஸ்நானம் announces your new life in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நீ ஆரம்பித்திருக்கிற புது வாழ்க்கையை அனௌன்ஸ் பண்ணுகிறது. இனிமேல் நான் எனக்காக அல்ல, பாவத்துக்காக வாழ மாட்டேன், எனக்காக வாழ மாட்டேன், என் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று ஞானஸ்நானம் மூலம் நீ இந்த உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுகிறாய், சொல்லுகிறாய். ஐந்தாவது, it is also celebration of your inclusion in God's family. இது ரொம்ப முக்கியமானது. 5வது பாயிண்ட் என்னது? ஞானஸ்நானத்தின் மூலம் நீ எந்த ஜாதியா இருந்தாலும் இந்த தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்படுகிறாய். நீ எந்த மதஸ்தானாய் இருந்தாலும் இந்த குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறாய். நீ படிச்சவனாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறான். It is also celebration of your inclusion. Celebration, கொண்டாட வேண்டிய காரியம் இது. ஞானஸ்நானம் தேவனுடைய குடும்பத்தில நான் இணைக்கப்பட்டேன் என்று கொண்டாடுவதாக ஞானஸ்நானம். Celebration of your inclusion in God's family. இன்னொரு லைன் நான் வாசிக்க போறேன், எழுதி வச்சுக்கோங்க. Your baptism is a physical picture of a spiritual truth. அல்லது தமிழ்ல, ஞானஸ்நானம் உனக்குள்ள வந்த மாற்றத்தை, உனக்குள்ள உன்னுடைய இருதயத்துல, உன்னுடைய ஆத்துமாவில, உன்னுடைய ஆவியில வந்த அந்த புது மாற்றத்தை இயேசுவினால, இயேசுவின் ரத்தத்தால, பரிசுத்த ஆவியினால வந்திருக்க அந்த புது மாற்றத்தை வெளிப்படையாய் காட்டுவது சத்தியம் தான் ஞானஸ்நானம். அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா போட்டிருக்காங்க. 120வது பேஜ்ல கடைசி பேஜ்ல கடைசி பேராகிராஃப் இருக்கு பாருங்க. Your baptism is a physical picture of a spiritual truth. ஞானஸ்நானம் எடுத்ததெல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? எப்படி நீங்க போதிக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து மத சடங்குன்னு போதிக்கப்பட்டீர்களா? ஞானஸ்நானம் எடுக்கலன்னா நரகத்து போவோன்னு சொல்லி போதிக்கப்பட்டீர்களா? தேவனுடைய குடும்பத்துல இணைக்கப்பட இயேசு கிறிஸ்து மூலம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து ஆவியினால மறுபிறப்பு அடைகிறோம். இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே அந்த மறுபிறப்பு ரட்சிப்பு உறுதியாக்கப்படுகிறது. ஞானஸ்நானத்தின் மூலம் அந்த கிறிஸ்து குடும்பத்துக்கு நாம் குடும்பத்தோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம். இன்னொரு வசனம், அருமையான வசனம், 20வது வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் நாம் யூத மக்களானாலும், இஸ்ரவேல்ல பிறந்த இஸ்ரவேல் ஜனங்களானால், யூதர்களானாலும், இஸ்ரவேல்களானாலும், ஆபிரகாமின் சந்ததி ஆனால், நாம் யூத அந்த
பாரம்பரிய அந்த ஆபிரகாமுடைய பாரம்பரிய யூதலானாலும் அடுத்தது யாரு? கிரேக்கர். இங்கிலீஷ்ல வந்து கிரேக்கர்னு போல. இங்கிலீஷ்ல என்ன போட்டுக்கிறீங்களா? இந்த நான் வச்சிருக்கிறதுல ஜென்டைல்ஸ். கிரேக்கர்னா யூதர் அல்லாதவர்கள், வேற ஜாதி ஆனாலும் வேற மதத்தினாலும் ஜென்டைல்ஸ். அடுத்தது அடிமைகளானாலும். பாருங்க, இப்போ அந்த அடிமைகள் நிலைமை குறைஞ்சிடுச்சு, இன்னும் சில இடங்கள் இருக்கிறது. அடிமைகள் யூதர்களானாலும் ஞானஸ்நானம் நம்மை தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கிறது. கிரேக்கர்களானால் அல்லது புறஜாதி ஆனாலும் நாம் அவருடைய குடும்பத்திலே ஞானஸ்நானத்தின் மூலம் ஐடென்டிஃபை பண்ணுகிறோம். அப்புறம் ஸ்லேவ்ஸ் அல்லது சர்வன்ட்ஸ் அல்லது கூலிஸ், அது இன்னும் பொருந்தும். கூலிகளானாலும் தோட்டத்துல கூலி வேலை செய்யறாங்க, மோட்டர் தூக்குறவங்க. அல்லேலூயா. நம்ம சபைகள்ல கூலிகளை எப்படி நடத்துறோம்? கூலிகளாவே நடத்துறோமா? நம்ம சபைகள்ல எஸ்சி மக்களை எப்படி நடத்துகிறோம்? எனக்கு ஒரு சில போதர்களை தெரியும். எந்த ஜாதி ஆனாலும் கட்டி பிடிச்சு தழுவி முத்தம் கொடுக்கிற போதர்கள் எனக்கு தெரியும். இந்த ஞானஸ்நானம் அத்தனை பேரையும் தேவனுடைய குடும்பத்துல அங்கத்தினராய் மாற்றுகிறோம். What a blessing. What a blessing. அந்த வசனத்தை வாசி முடியுமா? சுயாதீனர், ஸ்லேவ்ஸ். சுயாதீனர்னாக்க அடிமை அல்லாதவர்கள். எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரமாக இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். புஸ்தகம் வச்சிருக்கிற 120வது பேஜினுடைய கடைசியில பேராகிராஃப் பாருங்க. Some of us are Jews, some are Gentiles, some are slaves. 120வது பேஜ்ல கடைசி பேராகிராஃப். And some are free, சுதந்திரவாளிகள். But we have all been baptized into Christ's body. கிறிஸ்துவினுடைய சரீரம் எது தெரியுங்களா? சபை. Christ body. We are baptized into Christ body. நாம் ஞானஸ்நானம் எதுக்குள்ள எடுக்க தள்ளப்படுகிறோம்? அவருடைய சரீரத்துக்குள்ள. எது அந்த சரீரம்? அவருடைய குடும்பம். We have been all baptized into Christ body. கிறிஸ்துவின் சரீரம் என்கிற சபைக்குள்ள. By one spirit, one Holy Spirit. ஒரு பரிசுத்த ஆவியினாலே. And we have all received the same spirit. யூதர்களானாலும் அதே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். புறஜாதிகளானாலும் அதே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். மூட்டை தூக்குற கூலிகளானாலும் அதே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். எஸ்சி சார்ந்தவர்களானாலும் அதே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அதே இயேசு கிறிஸ்து நாமத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுதப்பட்டிருக்கிறபடியால நாம் தேவனுடைய குடும்பமாயிருக்கிறோம். இதுல என்னோட சபை உன்னோட சபைக்கு சண்டை போடுற நேரம் இல்லைங்க, எல்லாம் இடமே இல்லை. இது என்னோட சபை, உன்னோட சபை. சபை இயேசு கிறிஸ்துடையது. நாமெல்லாம் அதுதான் சபையிலங்கிற தோட்டத்துல வேலை செய்யற வேலையாட்கள்.
அந்த 120வது பேஜ்ல கீழே கடைசி லைன்ல பாருங்க, baptism does not make you member of God's family. ஞானஸ்நானம் தேவனுடைய குடும்பத்துல நம்பராக ஆக்கல. only faith in Christ, இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்தினாலதான் நாம் அந்த குடும்பத்துல விசுவாசிகள் ஆயிருக்கிறோம். baptism shows you are part of God's family. பின்ன ஞானஸ்நானம் எதை காட்டுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ, இயேசுவின் ஆவியினால மறுபடியும் பிறந்த நீ, அந்த ஞானஸ்நானம் மூலம் தேவனுடைய குடும்பத்தில அடையாளப்படுத்தப்படுகிறாய். just like a wedding ring, 121வது பக்கத்துல just like a wedding ring, அல்லது இந்தியா கலாச்சார தாலி போடுறவங்க அல்லது பைபிள் மாத்துறவங்க, இந்த 121வது பேஜ்ல ஒரு இன்னொரு லைன் இருக்கு பாருங்க, எழுதி வச்சுங்க. ஞானஸ்நானம் is a visible reminder of an inward commitment made in your heart. உன் இருதயத்துல பண்ணப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய அடையாளம் ஞானஸ்நானம். இருதயத்தில் என்ன தீர்மானம்? இயேசுதான் என்னுடைய ரட்சகர், இயேசுதான் என் மீட்பர், இயேசு அல்லாம வேற தெய்வத்தால் நான் ரட்சிக்கப்படல, அவர்தான் என் பாவத்தை சுமந்தவர். அந்த தீர்மானம் அதனால ஞானஸ்நானத்துக்கு நமக்கு தேவையான நிபந்தனை, ஞானஸ்நானத்துக்கு தேவையான நிபந்தனை 21ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை தான் ஞானஸ்நானத்துக்கு தேவையான நிபந்தனை. வாட் இஸ் இட்? உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய பிலீஃப். வாசியம் அந்த 42:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், சந்தோஷமாய் அந்த பேதுரு சொன்னதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், சஞ்சலத்தோடு இல்ல, அரமணத்தோடு இல்ல, மகிழ்ச்சியோடு, இதுதான் சத்தியம் என்று பேதுரு சொன்னதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள்னா பிலீவ், ஃபெய்த், ட்ரஸ்ட், விசுவாசித்தவர்கள், நம்புகிறவர்கள், அல்லது அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், அத்தனையும் அதுக்கு அடங்கும். வரலன்னு நீ ஞானஸ்நானம் எடுத்த பிரயோஜனம் இல்லை. இயேசு ஆவி உன்னை தொடலன்னு ஞானஸ்நானம் எடுத்த பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லைன்னா நீ ஞானஸ்நானம் எடுத்த பிரயோஜனம் இல்லை. இன்னும் பாவத்துல உழந்து கொண்டிருக்கன்னா நீ ஞானஸ்நானம். In the New Testament, people were baptized as soon as they believed it. புது ஏற்பாடுல காலத்திலிருந்து போனீங்கன்னாக்க as soon as they believe, விசுவாசித்த உடனே, அவங்க விசுவாசம் உண்மையுள்ளதா இருந்தது, அந்த விசுவாசம் உண்மையுள்ளதா இருந்த உடனே they have obeyed for baptism, ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெந்தேகோஸ்து நாளில 3000 பேர், அந்த 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் ஒரே சமயத்துல, எத்தனை பாஸ்டர் உள்ள இறங்கி கொடுத்தான்னு தெரியல. இத்தனை பேருக்கு பேதுரு ஒருத்தர் கொடுத்திருந்தா இடுப்பீடுலாம் முறிஞ்சு போயிருக்கும். நிச்சயமா ஒரு 7-8 பேர், 5-6 பேர். இந்த மாசம் உங்க சபையில 3000 பேருக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க வச்சுக்கோ. சும்மா ஒரு சன் டிவி கூட்டிட்டு வந்து டெலிவைஸ் பண்ணி
எங்க சபையில 3000 பேர். நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிறதும் எடுக்கிறதும் பேருக்காக, புகழுக்காக, காணிக்கைக்காக. வாவ்! பெரியவர்களே, இங்க இருக்கிற நாம் எல்லாரும், உங்களை எல்லாரும் பார்க்கிறேன், இங்க இருக்கிற நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்துல அங்கத்தினர்களாகும். உங்க தலை வலிச்சதுன்னா என் தலை வலிக்கும், உங்க கால் வலிச்சா எனக்கு கால் வலிக்கும். உங்களுக்கு ஒரு தேவைன்னா உடனே நான் முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபேமிலி, குடும்பம். என்ன எப்படி இது? இயேசு மூலம், அவர் கொடுத்த அடையாளமாக ஞானஸ்நானத்தின் மூலம். அப்போஸ்தலரோட 2ஆம் அதிகாரத்தை 3000 பேரை பார்த்தோம். உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, லேட் பண்ணல. அப்புறம் வேற எங்க பாக்குறோம்? எத்தியோப்பியிலிருந்து வந்த அந்த மந்திரி, கந்தாக மந்திரி, அவர் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். உடனே பிலிப் என்ன பண்றாரு? அவருக்கு அடுத்த முறை நீங்க வரும்போது ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொன்னாரா? நீங்க எத்தியோப்பு போயிட்டு திரும்பி வாங்க, அப்புறம் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொன்னாரா? எப்படி இருக்கு? ஜெபிக்கிறீங்களா? எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் கொடுக்குறேன். அது மாத்திரமல்ல, பவுலும் சீலாவும் அந்த பிலிப்பின் ஜெயிலர், Paul and Silas baptized a Philippian jailer and his family at midnight. ஞானஸ்நானம் எப்ப கொடுத்தாங்க தெரியுங்க? நடுராத்திரியில. நீங்க நடுராத்திரியில் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கீங்களா? ஏன்னா காலையில பவுலும் சீலாவும் விடுதலையாய் போயிடுவாங்க. அப்புறம் யார் ஞானஸ்நானம் கொடுக்கிறது? There are no delayed baptism in the New Testament. அதனால, if you haven't been baptized as an expression of faith in Christ, இதுவரை நீ முழு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பாயானால், சகோதரனே சகோதரியே, may I encourage you, நான் உன்னை உற்சாகப்படுத்துறேன். Think about it, plan it, do it. ஆண்டவர் சொல், ஆண்டவரே எனக்கு தேவை, ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லு. நூத்தி 21 பக்கத்துல கடைசி பேஜுக்கு வந்துட்டோம். கடைசி பேராகிராஃப். லைஃப்ஸ் கிரேட்டஸ்ட், வாழ்க்கையில உன்னதமான உயர்ந்த பாக்கியம். 22ஆம் வசனத்தை வாசிமா. உன்னதமான உயர்ந்த பாக்கியம். எபிரேயர் 2:11. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய பரிசுத்தம் செய்யப்படுவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஒருவராலே பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவருமாய் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். வாசிமா. அவ்வளவுதானா? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்கள் சகோதரர்கள் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், அவர்களை அவர் என்னன்னு சொல்றாராமா? ஞானஸ்நானம் எடுத்த, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரை அவர் என்ன சொல்றாராமா? சகோதரர்கள். அந்த வசனத்தை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். சுபத்ரா வாசித்த அந்த வசனம் இங்கிலீஷ்ல, Jesus and the people he makes holy all belong to the same family. இயேசுவும் அந்த people he makes holy, யாரை பரிசுத்தப்படுத்த அவர் இயேசுவும் அந்த
இயேசுவோடு கூட பரிசுத்தப்படுத்தவர்களும் belong to same family. எந்த ஃபேமிலி? God's family, தேவனுடைய குடும்பம். அப்புறம் that is why, அதனாலதான் he isn't ashamed, அந்த இயேசு, அந்த பிதா, அந்த ஆவியானவர் வெட்கப்படுகிறதே இல்லை. எதுக்கு? to call them his brothers and sisters அப்படின்னு இங்கிலீஷ்ல. அந்த தாழ்ந்த ஜாதி, அந்த படிக்காதவன், அந்த ஏழை, அவர்களை பார்த்து அந்த ஆண்டவர், அந்த இயேசு, அந்த பிதா வெட்கப்படுவதே இல்லை. அருமையான வசனமாகும். அந்த வசனத்தை தயவுசெய்து நீங்க மறுபடியும் வாசித்து பாருங்க, கேட்டு விட்டுறாதீங்க. எபிரேயர் 2:11. இந்த சத்தியம், அவர் வெட்கப்படுவதுங்கிறது இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே ஊடுருவி உங்க சிந்தையில, ஆவியில, எண்ணத்தில, இருதயத்தில பதிவதாக. Let it sink in your spirit. உன்னுடைய soul, உன்னுடைய ஆத்மாவில் இந்த சத்தியம் அப்படியே இறங்கி பதிவதாக. You are part of God's family. You are part of God's family. மகளே, மகனே, ஊழியக்காரனே, போதகரே, you are part of God's family. You don't belong to this world. இந்த உலகத்துக்கு சொந்தக்கார அல்ல, இந்த பிசாசுடைய குடும்பத்துக்கு சொந்தம் அல்ல. நீ வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார். You are part of God's family. God is your father. Jesus is your savior. Holy Spirit is your seal. Hallelujah. God is proud of you. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால அவர் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார், பெருமைப்படுகிறார். இயேசுவின் ரத்தத்தால என்னை கழுவப்பட்டதால அவர் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து he is proud of you. The words of Jesus are unmistakable. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பிழை இல்லாதது, தவறு இல்லாதது. என்ன வசனம் அது? மறுபடியும் வாசிப்போம். 23வது மத்தேயு 12:49 இருந்து வாசிமா. நான் 12:49. தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை, கையை சீசர்களுக்கு நேராய் நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே. பாருங்க, அவங்க அம்மாவும் இயேசு கிறிஸ்துடைய அம்மாவும் இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்களும் இயேசு பார்க்க, இயேசு கிறிஸ்துடைய அம்மா மரியாளும் அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் வர்றாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பரலோகத்தின் சித்தம் என்ன? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால முத்திரைக்கப்பட்டு அந்த இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை கீழ்ப்படிவது பரலோகத்தின் சித்தம், திட்டம். அதற்கு கீழ்ப்படியவர்களை இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நீ கிராமத்துல வந்திருக்கிறான், நான் நீ என்னுடைய சகோதரன். நீ எஸ்ஐயா வந்திருக்கலாம், நீ என்னுடைய சகோதரி. நீ படிக்காதவன், ஆனா நீ என்னுடைய இயேசு சொல்லுவார், நீ என்னுடைய சகோதரி. உனக்கு பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கலாம், ஆனா நீ என்னுடைய சகோதரி. Jesus' words has no mistakes, unmistakable. இயேசு அப்படி சொன்னதுல எந்த பிழையும் தவறும் இல்லையா? Being included in God's family is the highest honor. தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டு அந்த அந்த குடும்பத்தோடு கூட அடையாளப்படுத்தப்படுவது உயர்ந்த ஆனர், மதிப்பு, கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ், பாக்கியம்.
மதிப்பு you will ever receive. நிச்சயமா இயேசு வரப்போகிறார். அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அவரோடு நாம் இருக்க போகிறோம். வேத புஸ்தகம் எழுதுவது பொய் அல்ல, தாமதமாகலாம், ஆனால் வரப்போகிறார். whenever you feel unimportant, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் என்று நீ நினைப்பாயானால் அப்போ உன் வாயை திறந்து சொல்லு, நான் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன். whenever you feel unloved, என்னை யாரையுமே நேசிக்கல என்று நினைப்பாயானால் அப்போ சொல்லு, இல்ல இந்த பிதா என்னை நேசிக்கிறார், இந்த இயேசு என்னை நேசிக்கிறார், இந்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். when you feel unimportant, நீ முக்கியம் இல்ல, நான் முக்கியம் இல்லைன்னு பொல்லாத பிசாசுன்னு கிட்ட சொல்லும் போது அதை நம்பாத. அல்லது ஐ எம் அன்லவ்டு, என்னை யாரும் நேசிக்கிறது இல்ல, என்னை யாரும் கண்டுக்கிறது இல்ல, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் சபைக்கு போறேன், என்னை ஒருத்தருமே கேட்டுக்கல என்று எப்ப உனக்குள்ள வருதா அப்ப நீ சொல்லு, வாய் திறந்து சொல்லு, இயேசு என்னை நேசிக்கிறார், அப்படி ஆவி என் மேல் இருக்கிறார். whenever you feel insecure, remember to whom you belong. இந்த ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற நாம் எல்லாருக்கும் புரிய செய்வாராக, விளங்க செய்வாராக. God's family, உலகத்திலேயே இதுதாங்க மோஸ்ட் செக்யூர், உறுதியான வாழ்க்கை இந்த தேவ குடும்பத்தில் அங்கத்தனாக இருப்பது. உறுதியான செக்யூர். அவருடைய ஆவியால முத்திரிக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையினால நடத்தப்படுவது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரிக்காக நாங்க ஜெபித்தோம். நாங்க 2-3 பேர் ஜெபித்தோம். ஆண்டவரே, அந்த சகோதரி தடுமாறுறாங்க, நீங்க தான் உங்களை நம்பி இருக்கிற அந்த ஏழை சகோதரிக்கு, எல்லா டீட்டெயில் என்னால இப்ப சொல்ல முடியாது, ஆனால் அந்த சகோதரி ஆதரவு இல்லாதது போல, உதவி இல்லாதது போல, கைவிடப்பட்டது போல. ஒரு 2-3 நாள் சுபத்ரா என்னோடு சுபத்ரா தெரியும். 2வது நாள் தேவன் பதில் கொடுத்தார். அந்த சகோதரியுடைய மகள் இன்னைக்கு பெங்களூர்ல இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். காரணம் தெரியுமா? we belong to God's family. அதனால God is our Father. அதனால Jesus is our Savior. அதனால ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் சாமுவேலுக்காக, அவங்க அம்மாவுக்காக, அவங்க ஒய்ஃபுக்காக ஜெபித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் கிருபையில அவங்க இப்ப கிளாஸ்ல இருக்கா, பார்த்துட்டு இருப்பாங்களே, ஐயா உங்களையும் உங்க மனைவியும் அம்மாவை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பாரார். ஏன்னா you belong to God's family. உங்க இனம், உங்க ஜாதி, உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க வெளியே. நீங்க அனாதை அல்ல. அப்படிங்கிற ஒரு பொய் நமக்குள்ள காதுக்குள்ள துணிக்கும். ஐயா நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் கிறிஸ்துவ, நானே அப்படி பொல்லாத ஒரு. அதே போல அன்லவ்டு, என்னை யாரும் நேசிக்கிறது, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை கண்டுக்கிறது யாரும் இல்லை. இல்ல, உனக்கு இருக்கிறாங்க அவருடைய குடும்பம். அல்லது இன்செக்யூர், எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை நீ நினைப்பாய். இல்ல, உனக்கு பாதுகாப்பு உண்டு.
This is the highest honor as well as greatest privilege. மேலான மகிமையும் greatest privilege பாக்கியமும் மேலான பாக்கியமும் உன்னதமான புகழும் மேலான பாக்கியம். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது, முதலாவது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்பதை கண்டுபிடி. கேளுங்க, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா? நான் செய்த பாவம், என் முன்னோர்கள் செய்த பாவம், என்னுடைய அம்மா அப்பா செய்த பாவம், என் தாத்தா பாட்டி செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அந்த எஷூரன்ஸ் அவர் கொடுப்பார். உங்களுடைய ரத்தத்தால் நான் கழுவி இருக்கேனா, கழுவப்பட்டிருக்கேனா? சர்ச்சுக்கு போறேன் நான் கேட்கல. நீ சர்ச்சுக்கு போற நிறைய பேர் போறாங்க, என்ன பிரயோஜனம்? ஆவியான உன்னோடு இருக்கிறார், உன்னோடு கூட பேசுகிறாரா? உனக்கு ஆறுதல் பண்ணுகிறார் அந்த ஆவியான, அவருடைய சத்தம் கேட்கிறார். பிரியமானவனே, பிரியமானவனே, இது தேவன் உன்னோடு கூடிய அவர் டெய்லி பேசிஸ்ல உறவாடுகிறவரா? ஹவர்லி பேசிஸ்ல ஒவ்வொரு மணி நேரமும் உறவாடு. ஒரு நாள் அவர் பார்த்து பேசல, உடனே நீங்க எங்க போயிட்டீங்க ஆண்டவரே வாங்க. கடைசியாக அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்குமா? உடனே ஒரு பாஸ்டரை அணுகி முழுக்க ஞானம் அந்த ஒழுங்கு பண்ணு. வாழ்க்கையில வித்தியாசம் வரும். ஆண்டவனை ஆசீர்வதிப்பார்.